தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம கட்சியில் சேர விருப்பம் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத அவரே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. முன்னாடி எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அது என்னென்ன ஆச்சு, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக். நீதி கட்சிகள் காலத்துலலாம் வந்துட்டு பெருசாக நடிகர்கள் யாரும் அரசியலில் வந்ததா தெரியல. நடிகர்கள்லேயே முதல்ல வந்து எம்எல்ஏ ஆனது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய நடிகர் திரு எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான் முதல் எம்எல்ஏவா ஆனவர். நடிகர்கள் தமிழ் மிகப்பெரிய உயரத்தை அடைந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி தான். ஏன்னா அந்த காலத்துல எம்ஜிஆர் இருக்கிற சப்போர்ட் அப்படி மட்டும் டேலண்டடா இருந்தா பத்தாது, உங்களுக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ஸ், அதாவது உங்களுக்கு அடுத்த நிலையில ஒரு குழு வச்சிருப்பீங்க இல்லையா, சோ அந்த குழுவுமே வந்து மிகவும் ஆளுமை நிறைந்ததாக இருந்தால் தான் அரசியலில் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது வரைக்கும் நம்ம விஜயோடைய ஆளுமையை நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அவருடைய நடிப்பை பார்த்திருக்கோம், அவருடைய நடனத்தை பார்த்திருக்கோம், அவருடைய வசனங்களை கேட்டிருக்கோம், அதெல்லாமே நமக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அவருடைய ஆளுமை அப்படிங்கறத இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியான ஒரு ஆளுமை வந்து இது வரைக்கும் நான் அரசியலில் பார்த்தது கிடையாது. ஏன்னா தோட்டத்து வீட்டுல வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னை வரைக்குமே வெளியில வரல. சோ அந்த மாதிரி ஆளுமை அவரும் சரி, அவரை சுத்தி இருந்தவங்களும் சரி